இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பில் புவியியல் பாடப்பகுதியில முதல் பாடமான பேரண்டம் சூரிய குடும்பம் என்ற பாடத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப உங்க வீட்டோட அட்ரஸ் யாராவது கேட்டாங்கன்னா நீங்க அதுக்கு தெளிவா பதில் சொல்லிடுவீங்க. ஆனா நீங்க வாழக்கூடிய பூமியின் அட்ரஸ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியுமா? நாம் வாழக்கூடிய இந்த பூமியானது சூரிய குடும்பத்தின் 3வது கோளாக இருக்குது. அப்போ சூரிய குடும்பம் தான் பெருசா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இந்த சூரிய குடும்பமே பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதி தான். அப்ப மில்கி வே என்று சொல்லப்படக்கூடிய பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் தான் பெருசா அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த பால்வெளி விண்மீன் திரள் மண்டலங்கள் போன்று எண்ணிலடங்காத கோடிக்கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள் இந்த பேரண்டத்தில் உள்ளது. எப்படி எண்களுக்கு முடிவே இல்லையோ அதே போன்று இந்த பேரண்டத்திற்கு முடிவே இல்லை. சரிங்களா? அப்ப நம்ம வாழக்கூடிய இந்த பூமிக்கான முகவரியை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த பேரண்டத்துல மில்கி வே கேலக்சி என்று சொல்லப்படக்கூடிய இந்த கேலக்சியில தான் சூரிய குடும்பம் இருக்கு. அந்த சூரிய குடும்பத்துல 3வது கோளா தான் பூமி இருக்கு. அப்படின்ற போது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த பூமியை நம்ம தாயாகத்தானே வணங்குறோம். அதனால இந்த பூமிக்கு முன்பாக நம்ம ஒரு முன்னெழுத்து, அதாவது செல்வியோ அல்லது திருமதியோ சொல்லிட்டு திருமதி புவி எண் 3 சூரிய குடும்பம். இந்த சூரிய குடும்பம் எங்க இருக்கு? மில்கி வே கேலக்சி. அதனால பால்வெளி விண்மீன் திறன் மண்டலம், அதுக்கப்புறம் பேரண்டம் அப்படின்னு சொல்லும் போது முழுமையான அட்ரஸாக இந்த பூமிக்கு இது கிடைக்கும். சரிங்களா? சரி, இந்த பேரண்டம் எவ்வாறு உருவானதாக நம்பப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த பேரண்டம் எவ்வாறு உருவானது என்பதற்கான ஷார்ட் வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அதற்கான லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயோ அல்லது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயோ கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப தெளிவா புரியும். சரிங்களா? இந்த பேரண்டத்தை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் என்ன அப்படின்னா பிரபஞ்சவியல், காஸ்மாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த காஸ்மாலஜி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய காஸ்மாஸ் என்ற சொல் வந்து கிரேக்க சொல். சரிங்களா? பெரும்பாலான வார்த்தைகள் லத்தீன் சொல்லா தான் இருக்கும். ஆனா இந்த காஸ்மாஸ் என்ற சொல் வந்து கிரேக்க சொல். சரிங்களா? அதை குறிப்பிட்டு நீங்க நினைவில் வச்சுக்கணும். இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பேரண்டத்தில் மில்கி வே கேலக்சியில் உள்ள சூரிய குடும்பத்தை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த சூரிய குடும்பத்தில் நடுநாயகமாக விளங்கக்கூடிய சூரியனை பத்தி பார்ப்போம். சரிங்களா? இந்த சூரிய குடும்பத்தை ஆங்கிலத்துல சோலார் சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த சோலார் என்ற வார்த்தை வந்து சோல் என்ற லத்தீன் சொல்லியிருந்து பெறப்பட்டது. இந்த சோல் என்ற லத்தீன் சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா சூரிய கடவுள் என்பதுதான். இந்த பேரண்டமானது 13.75 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதாக நம்பக்கூடக்கூடிய வேளையில, அதே போல இந்த சூரிய குடும்பமானது 4.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதாக நம்பப்படுகிறது. இப்படி உருவான இந்த சூரிய குடும்பத்தில் சூரியனை சுற்றி 8 கோள்கள் மட்டுமல்லாமல் வால் நட்சத்திரங்கள், துணைக்கோள்கள், குறுங்கோள்கள் என்ற இவை எல்லாம் ஒரு இணைப்பால் பிணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த சூரிய குடும்பம். சரிங்களா? இப்படி இந்த சூரிய குடும்பத்தின் மையமாக உள்ள இந்த சூரியனை சுற்றித்தான் அனைத்து வான் பொருட்களும் ஒரு ஈர்ப்பு விசையால் சுற்றி வரும். இவ்வாறு சூரியனை சுற்றி ஒரு ஈர்ப்பு விசையால் வலம் வரக்கூடிய இந்த 8 கோள்கள் எவை எவை அப்படின்னா புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் ஆகும். இந்த 8 கோள்களையும் நம்ம நினைவில் வைத்துக் கொள்வதற்காக பாட புத்தகத்துல ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம், சண்டை, யுத்தம் நெருங்காதான். இந்த வாக்கியத்தை நம்ம மனப்பாடம் பண்றதுக்கு பதிலாக அந்த 8 கோள்களையுமே நம்ம மனப்பாடம் பண்ணிடலாம். சரிங்களா? அதனால இது தேவையில்லாத ஒன்றுதான். இப்படி இந்த 8 கோள்கள் மட்டுமல்லாமல் இந்த சூரிய குடும்பத்துல குறுங்கோள்கள், சிறுகோள்கள், வால் நட்சத்திரங்கள் என்ற இந்த மொத்த நிறையில சூரியன் மட்டுமே 99.8% நிறையை இந்த சூரியன் மட்டுமே கொண்டுள்ளது. தானே ஒளியை உமிழக்கூடிய ஒரு நட்சத்திரம், ஒரு விண்மீன் தான் இந்த சூரியன். இதோட மேற்பரப்பு வெப்பநிலை மட்டும் 6000 டிகிரி சென்டிகிரேட் கொண்டது. சரிங்களா? இதன் மேற்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை இருப்பதால் தான் மற்ற கோள்களுக்கான வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் இதனால் அளிக்க முடிகிறது. இவ்வாறு உள்ள இந்த சூரியனோட ஒளிக்கதிர்கள் பூமியை அடைவதற்கு 8 நிமிடங்கள் 20 வினாடிகள் எடுத்துக்கொள்கிறது. அதாவது 8.20 மினிட்ஸ். சரிங்களா? இவ்வாறு இந்த சூரிய குடும்பத்தில் நடுநாயகமாக உள்ள இந்த சூரியனோட அளவு எவ்வளவு பெரியது அப்படின்றத நீங்க கற்பனையே செய்து பார்க்க முடியாத அளவுல இருக்கும். அதாவது 1.3 மில்லியன் பூமிகளை நம்ம இந்த சூரியனுக்குள்ள அடக்கினா இது கொள்ளிடும். அதாவது 1.3 மில்லியன் பூமிகளுக்கு சமமானதுதான் இந்த சூரியன். 1 மில்லியன் என்பது 10 லட்சம் என்றால் 1.3 மில்லியன் என்பது 13 லட்சம் பூமிகளுக்கு சமமானதான் இந்த சூரியன். சரிங்களா? அந்த அளவிற்கு மிக பெரியதுதான் இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள சூரியன். சரிங்களா? இப்ப இந்த வீடியோ மூலமாக சூரிய குடும்பம் பற்றியான தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா இந்த காணொலியை 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி உதவுங்க. சரிங்களா?